ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா மசாலா உதிராமல் மீன் வறுவல் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதில் காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து வந்ததும் இதில் ஒரு எலுமிச்சைப்பழ சாறை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மீன் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மீனுக்கு நம்ம சேர்த்துருக்கிற மசாலா குவான்டிட்டியை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. மசாலா உதிராமல் பர்ஃபெக்டாக மீன் வறுவல் ரெடி ஆகும். இப்போ இதில் நான் சீலா மீன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய துண்டாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுவால். இப்போ இதில் ஒன்றா சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் என்ன சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணெய் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 hour நல்லா ஊறி வரட்டும். இப்போ 1/2 hour நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். நான் கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எண்ணெய் குறைவாக சேர்த்து அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன் துண்டுகளை ஒன்றா சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ண விட்டுருக்கோம் ஒன் சைட். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டும் இந்த பக்கமாக ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமே மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. மசாலா உதிராமல் கீழேயும் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக மீன் வறுவல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.